நம் வாழ்வும் இப்படி தான் இருக்குமா என்று என்றும் பாருங்கள். அந்த எண்ணம் எல்லாம் மாறக்கூடிய காலம் நம்ம வீட்டிலையும் லக்ஷ்மி கடாட்சம் நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாகவும், அதாவது பெரியவங்களுக்கு இருந்தால் இந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். நம்ம பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கு என்னென்ன சொத்துக்கள் எதனா இருந்தால் அதை நாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து வெளியே வந்துடலாம். கடன் பிரச்சனையாக இருந்தால் கடன் பிரச்சனை நாம் வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி எண்ணமெல்லாம் தோன்றுது மீனராசிக்காரங்களுக்கு. பொதுப்படியாக சொல்ல போனால் இவங்க வாழ்விலும் எதனா முன்னேற்றம் தரக்கூடிய பாதை எதனா தருமானா கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்படுத்தி தரப்போதுங்க. அதாவது அரசு உத்தியோகத்தை காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு பெறப்போகிறோம். அரசு உத்தியோகம் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பினை பெறப்போகிறோம். திடீர் லக்ஷ்மி யோகமும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் விலகிறதுக்கு இது ஒரு காலம். திடீர் திருமண யோகமும் ஏற்படும் ஐயா. இந்த மாதம் ஆடி மாதம்னு சொன்னால் கூட ஆடி மாதத்தில் கூட சில நேரத்தில் திருமணங்கள் ஏற்பாடு செஞ்சு போகுது. நாளுக்கு நாள் என்னென்ன மாறுதோ தெரியல. இந்த காலம் மாறிட்டு இருக்கிற மாதிரி உலகமும் மாறி போயிட்டுருக்கு. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆடி மாத ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. தமிழ் மாதத்தில் நம்ம வரக்கூடிய ஆடி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதில் நட்சத்திரம் வாரியாகவும் நாம் பலாபலங்களை உரைக்க போகிறோம் ஐயா. இதுக்கு முன்னே மாத ராசி பலன் தான் பார்த்துருந்தோம். இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு வரிசையாக 27 நட்சத்திரத்தினுடைய வரிசையிலே நாம் பார்க்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலாபலங்கள் இந்த மாடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும், நம்மளுக்கு பலாபலங்கள் எவ்வாறு கிரகங்கள் கொடுக்க போது, புரட்டாதி 4ஆம் பாதம் உடையவர்களும், அதாவது இந்த புரட்டாதி 4ஆம் பாதம் அடுத்ததாக நம்ம இவருக்கு இருக்காங்க பாருங்கள், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம் உடையவரும், ரேவதி 1, 2, 3, 4 பாதம் உடையவர்களும், இந்த 9 பாதம் அடங்கியது மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக பெறுவார்கள். வெளியூர் சென்று நாம் பிழைக்கின்ற பாக்கியமோ, வெளியூர் சென்று நாம் வாழ்கின்ற பாக்கியமோ, பிரச்சனை 7.5 சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு 12ஆம் இடத்துல நம்மளுக்கு சனி பகவான் இருக்கார். அது மட்டும் தான் நாம் நினைக்கிறோம். நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். நம்ம ராசி வீட்டுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் வீட்டிருக்காரு. அவரையும் நாம் எடுத்துக்கணும். மாத ராசி படங்களில் அவர் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நேரத்திலே 2ஆம் அதிபதியான செவ்வாயும் அவரோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல குருமங்கள யோகம் பெறுகின்றனர். அதாவது கம்யூனிகேஷன் என்று சொல்கிற மாதிரி நம் வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் கம்யூனிகேஷனே கிடைக்கலன்னா அவையெல்லாம் கம்யூனிகேஷனாக நாம் செய்ய மாற்றி அமைக்க போகிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்ற பாதைக்கு மீனராசிகள் எடுத்து செல்லக்கூடிய காலம் இந்த மாதம் என்று எடுத்துக்கலாம். ஆடி மாதம் முழுவதும் குருமங்கள யோகம் பெறக்கூடிய காலம். அதுவும் இல்லாமல் 4ஆம் அதிபதியான புதன் பகவான் 5ஆம் வீட்டில் அமர போகிறாரு. அவரும் அமர்ந்திருந்து சூரியனோடவே ட்ராவல் பண்ண, ஏன்னா சூரியனை வைத்து தான் ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நம்மளுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் யோகம் தரக்கூடிய வீட்டில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் வீட்டிருப்பது இது ஒரு பாக்கியம் பெறக்கூடிய மாதமாக புரட்டத்தா நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்புடைய காலம். அதுவும் இல்லாமல் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் முன்னெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். அவங்க வாழ்விலும் புதிய புதிய மாற்றங்களோ புதிய புதிய எண்ணங்களோ தோன்ற போது பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீர்க்கத்துக்கு எதனா ஒரு வாய்ப்பாடு நம்மளுக்கு கிடைக்காதா, அதன் மூலியமாக நம் வாழ்விலும் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை விலக மாட்டோமா என்று எண்ணம் எப்பொழுதுமே தோன்றிக்கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்து எதனா பிரித்து கொடுத்தாங்கன்னா அதிலேருந்து நாம் எதனா சம்பாரித்து வெளியே வந்துடலாம், அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அதுக்கேற்றாற்போல் வாழ்க்கை தரத்தை மாற்றித்தரும். மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள், ஏன்னா ராகு பகவான் அதில் கடந்திருப்பதே ஒரு பெரிய பிரச்சனை. மனிதனுக்கு இருள் சூழ்ந்த இருக்கின்றக்கூடிய அமைப்பை நாம், அதாவது கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்திலேயோ கவனம் இல்லாமல் இருப்பது, ரொம்ப தொய்வான நிலைமையில் காடிட்டுருக்கோம். துன்பம் என்பது நோய் நொடிகள் எப்படி வந்தது எப்படி போதுனே தெரியாமல் வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொண்டுவோம். எதனாவது சின்ன சின்ன பிரச்சனை உடல் உபாதைகள் கொடுத்துட்டு, இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை கொடுத்துட்டு, தேவையில்லாத எண்ணங்கள் உருவாக்கி மாய எண்ணம் என்று சொல்லக்கூடிய இங்கே தான் உடம்பு இருக்குது, உடம்பு தாண்டி விஷயங்கள்லாம் எவ்வளவோ நடந்துட்டுருக்கு.
எதுவுமே செயல்படுத்த முடியல, கேன்சர் இது போன்ற பிரச்சனைகள், உடல் உபாதை, கிட்னி ஃபெயிலர், இது மாதிரிலாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல நம்மளுக்கு நோயெலாம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நம்மளை தாக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் உருவாகுது. நம் வாழ்வும் இப்படி தான் இருக்குமா என்று எண்ணம் பாருங்கள். அந்த எண்ணம் எல்லாம் மாறக்கூடிய காலம் நம்ம வீட்டிலையும் லக்ஷ்மி கடாட்சம் நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாகவும், அதாவது பெரியவங்களுக்கு இருந்தால் இந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். நம்ம பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கு என்னென்ன சொத்துக்கள் எதனா இருந்தால் அதை நாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து வெளியே வந்துடலாம். கடன் பிரச்சனையாக இருந்தால் கடன் பிரச்சனை நாம் வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி எண்ணமெல்லாம் தோன்றுது மீனராசிக்காரங்களுக்கு. பொதுப்படியாக சொல்ல போனால் இவங்க வாழ்விலும் எதனா முன்னேற்றம் தரக்கூடிய பாதை எதனா தருமானா கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்படுத்தி தரப்போதுங்க. அதாவது அரசு உத்தியோகத்தை காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு பெறப்போகிறோம். அரசு உத்தியோகம் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பினை பெறப்போகிறோம். திடீர் லக்ஷ்மி யோகமும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் விலகிறதுக்கு இது ஒரு காலம். திடீர் திருமண யோகமும் ஏற்படும் ஐயா. இந்த மாதம் ஆடி மாதம்னு சொன்னால் கூட ஆடி மாதத்தில் கூட சில நேரத்தில் திருமணங்கள் ஏற்பாடு செஞ்சு போகுது. நாளுக்கு நாள் என்னென்ன மாறுதோ தெரியல. இந்த காலம் மாறிட்டு இருக்கிற மாதிரி உலகமும் மாறி போயிட்டுருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம். லக்ஷ்மி கடாட்சம் நம்ம இல்லறத்தில் வர்றது, குலதெய்வ அருள் கிடைக்கின்ற மாதமாக இருக்கப்பெற போகுது. கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலக போதையா. இது வரைக்கும் கல்வியில் எதனா தடையாக இருந்தால் அந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் தடைகள்லாம் விலகக்கூடிய காலம் ஆமாம் இருக்க போகுது. மற்றும் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி வெளியே வர்றது, ஒரு கல்விக்கு நாம் தேவையான அளவுக்கு செல்வங்கள் இருந்தால் தானே அந்த கல்வியை கூட படிக்க முடியும் அல்லவா. மேற்படிப்பு, அந்த மேற்படிப்பு படிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் நம் வீட்டில் தானாக வந்து அமையக்கூடிய மாதமாக, நம்ம ஏதோ ஒரு தொழில் செஞ்சோ எதனா ஒரு வேலை செஞ்சோ அல்லது நம்ம சொந்தக்காரங்க யாருன்னா உதவி செய்தால் அதன் மூலியமாக நம்ம கல்வித்தரத்தை உயர்த்தி பெரிய லெவலில் வர்றதுக்கான காலம் இந்த மாதம் முழுவதும் செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாக இருக்கப்பெற போகிறது. அதாவது தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதம், கடன் பிரச்சனையை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வைக்கிறதும் நோயை கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதும், லாபஸ்தானம் வலுத்து காணப்படுவதும், உங்களால் ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் அனைத்தும் மற்றவங்களுக்கு திணிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாதமாக அமையப்பெறப் போகிறது. வீடு கட்டாமல் இருந்தால் அந்த வீடு கட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோகங்களை பெற போகிறோம். அதுக்கான தேவைகள் என்னென்னவோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறப் போகிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் உங்கள் முருகப்பெருமானை வணங்கி வரவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வாழ்வில் ஏற்படுதுன்னா அந்த ராகு திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானால் ஏற்பட்ட துன்பங்கள் விலகிறதுக்கும் நோய் நொடிகள் விலகிறதுக்கும் திருநாகேஸ்வரம் சென்று வரவும், திருப்பாம்பூரம் சென்று வரவும், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு விலகிறதுக்கு அந்த திருப்பாம்பூரம் செல்வதற்கும் நம்ம இந்த விநாயகப் பெருமான் ஆலயம் நம் வீட்டுக்கு அருகிலே விநாயகப் பெருமான் அரச மரத்துக்கு இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சுற்றி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். எப்பவுமே தெரிஞ்சுங்க, விநாயகர் வழிபாடு பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். வேற யாரும் இல்லை, கேது பகவான் தான் விநாயகப் பெருமான். அவரை நாம் வணங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் படிப்படியாக கலைந்து நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார். ஏன்னா அவர் ராகுவும் கேதுவும் அவங்க ஒரு விநாயகப் பெருமான் அரச மரத்துக்கு கீழே தான் வச்சுருப்பாங்க. அந்த சிலைகளில் சுற்றி வரும் பொழுதெல்லாம் உங்கள் பாவங்கள் தொலைந்து நல்ல நற்பலங்களும் திருமண யோகங்களும் பெறக்கூடிய ராசியாக மீனராசி இருக்க போகிறாங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகிறதுக்கு குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளவும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.